எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முண்டிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளன் இந்த நாளின் வேளையிலும் ஆண்டவரே தகப்பன் ஆவியானவர் வந்து எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் இருக்கக்கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமம், உம்முடைய மன்னிப்பும், உம்முடைய இரத்தமும், உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும், உம்முடைய பிரசன்னமும், உம்முடைய ஆண்டவரே பரிபூரண ஆவிக்குரிய நிறைவும், ஆண்டவரே வல்லமையும் பலனும் சத்துவமும் சாரமும் சாயலும், ஆண்டவரே உம்முடைய நற்பண்புகளும் நற்குணாதிசயங்களும், உடைய தெய்வீக தன்மையும், உடைய தெய்வீக ஒளியும் வெளிச்சமும் அக்கினியும், ஆண்டவரே உம்முடைய பேரன்பும் வல்லமையும் பலனும், ஆண்டவரே என்னையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளும் லைவ்ல இணைந்திருக்கிற யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்வதாக, முடிவு வரைந்தும் ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கிவிட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார் என்று வார்த்தையின்படி சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 679 பேஜ். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அடுத்தது 19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆமென். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில, ஒருவராலும் கணக்கிட முடியாத எல்லையில்லாத வியாபகத்தில் இருக்கிறார். எல்லை இல்லாதவர். அங்கிருந்து கை நீட்டி தூக்குகிறார். அங்கிருந்து கை நீட்டி தூக்குகிறார் என்று சொன்னால், நாமளும் எழும்ப முடியல, வேற யாராலையும் நம்மளை தூக்க முடியல என்கிற நிலை, என்ற நிலைமை, அந்த சூழ்நிலை. அப்போ விழுந்த நிலைமை விழுந்த மனுஷனாலையும் இருக்கும், அந்த மனுஷன் எதுக்கு இடம் கொடுத்தானோ அவைகள் எல்லாம் அவனை விழ வச்சிருக்கும், அவனை அல்லது அவளை விழ வச்சிருக்கும். அப்போ விழ தள்ளுகிறவன் எழுந்திருக்கவே மாட்டாதபடி, ஒருவரும் தூக்கி எடுக்கக்கூடாதபடி அப்படி ஒன்றை செய்கிறவன் சாத்தான். அப்படி செய்கிறவன் சாத்தானும் சாத்தானுக்கு விற்று போட்ட மனுஷர்கள். அப்போ உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அப்போ தாவீது சொல்லுகிறார், அவருடைய துன்பம், கஷ்டம், பாடுகள், அவமானம், வெட்கம், அவருடைய இல்லாத இயலாமையின் நிலைமைகள், அவர் பயப்படுகிற காரியங்கள் எல்லாம் அனைத்தும் மொத்தத்தையும் ஒன்று சேர்த்து அது ஒரு ஜலப்பிரவாகம் என்று ஒப்பிடுறார். ஜலப்பிரவாகம்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல. ஒரு காட்டாற்று வெள்ளம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னா பிரிட்ஜி அது இது எதுன்னே பார்க்காது, எல்லாம் மரம், செடி கொடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரிட்ஜியை தூக்கிட்டு போகுதுன்னா பெரிய பெரிய இரும்பு பாலம், அது இது எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட இதில் ஒரு மனிதன் அதில் போய் சிக்கிக்கிட்டான்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை
ஆனால் அது இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்று நமக்கு இதில் நிறைய விவரங்கள் தெரியலாவிட்டாலும், ஆனால் அவர் சொல்கிறார் இப்படி காரியங்களை ஒரு சிலவற்றையும் அவர் சொல்கிறார். 4ஆம் வசனம், அதே இதில் 4ஆம் வசனம், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என் மேல் விழுந்தது, இப்படி சொல்கிறார். ஆனால் அது என்னென்ன வகையான பிரச்சனைகள் என்று தாவீது இதில் குறிப்பிடாவிட்டாலும் வேதத்தில் பல இடங்களில் நிறைய இருக்குது. அவரை பகைக்கிற கூட்டங்கள். இந்த 17ஆம் வசனத்தில் சொல்றார், என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருக்களும், என்னிலும்னா தாவீதை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிற பலவான்களும் பலத்த சத்துருக்களும் என்னை பகைக்கிறவர்கள், தாவீதை பகைக்கிறவர்கள். தாவீது கர்த்தருக்கு பிரியமானவர், தன்னோடு இருக்கிற மனுஷர்களுக்கும் பிரியமானவர், தேசத்தின் குடிகளுக்கும் பிரியமானவர், சாத்தானுக்கு பிடிக்காதவர், சாத்தான் கூட்டத்துக்கும் பிடிக்காதவர். அதனால அவரை பகைக்கிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு தேவதாசனாய் இருக்கிறதுனால அவரை பகைக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் என்னை தூக்கி விட்டார் என்று சொல்றார். 16ஆம் வசனத்தில் தூக்கி விட்டார், 17ஆம் வசனத்தில் விடுவித்தார், 18ஆம் வசனத்தில் ஆதரவாய் இருந்தார், என்னை தப்புவித்தார். தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தபடியினாலே, கர்த்தரையே இரவும் பகலும் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை தவிர என்னை இந்த உலகத்தில் என்னை மீட்பார், விடுவிப்பார், ரட்சிப்பார், நன்மை செய்வார், எனக்கு சொன்ன வார்த்தையை எனக்கு சொன்னதை நிறைவேற்றி வருகிறவர் அவர் வருதுதான், என் கண்ணீரை துடைக்கிறவர், என் பாடுகளை நீக்குகிறவர், என் பயத்தை போக்குகிறவர், என் வியாதியை குணமாக்குகிறவர், என் ராஜ்யத்தை நிலைநிற்க செய்கிறவர், தம்முடைய தயவுள்ள சித்தத்தை என்னிலே நிறைவேற்றி முடிக்கிறவர், மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், அவர் ஒருத்தர் தான். அவர்தான் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என்னுடைய சேஃபஸ்ட் பிளேஸு அவர்தான், என் வாழ்நாளின் பாதுகாப்பே அவர்தான். இப்படி எல்லாமே கர்த்தரை குறித்து சொல்றாரு. என் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன். உண்மையிலே என் பலனெல்லாம் நீங்க தான், என் பலனெல்லாம் நீங்க தான் அவர் சொல்லி 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 அதன்படி நடக்கிறார். அநேகரை பார்த்தால் பலன் இல்லைன்னு சொல்லி, ஆமாமா உங்களுக்கு பலன் இல்லை, ஆமாமா உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களோடு சேர்ந்து மொத்தமாக பலன் இல்லாமல் போய் சேர்ந்துருவாங்க. பலனை கொடுக்குறவரை எனக்கு தெரியும், பலனை கொடுக்குறவர் தான் நான் இன்னைக்கு கூட சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் சொன்னேன்னு சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர் சொல்வது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இவ்வளவு இருக்கு, ஆனால் உங்களில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுறேன். ஏன்னா உண்மையிலே என்னிலே அன்பு கூறுகிறவர் நீர் ஒருத்தர் தான். உள்ளானபடி என்னை நேசிக்கிறவர் என் நேசர் நீர் ஒருத்தர் தான். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். பாருங்க, அவர் ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட்டை சொல்றாரு. கர்த்தர் வச்சிருக்கிற, தாவீதுக்கு வச்சிருக்கிற ரிசல்ட் எங்கேயும் அப்படித்தான். அந்த 18ஆம் அதிகாரத்திலையும் அவர் அப்படித்தான் சொல்றாரு. அவர் என்னை கை நீட்டி தூக்கி விட்டார், என்னை கை நீட்டி தூக்கி எடுத்தார் என்று, கை நீட்டி தூக்கி எடுத்தார்னு இங்கு சொல்றாரு. சத்துருக்கள் மகள ஒட்டாமல், அப்படின்னா அவங்க எவ்வளவோ விரும்பி இருப்பாங்க தாவீதின் மேல கொடூர மூர்க்க வெறி கொண்ட கொடியவர்கள், ராட்சதர்கள், கொலைவெறியர்கள், சாத்தானுடைய இரத்தத்தை குடிக்கிறவர்கள், பானம் பண்ணுகிறவர்கள், அவன் பேச்சை கேட்டு அதன்படியே ஆடுகிறவர்கள், நடனம் பண்ணுகிறவர்கள், களியாட்டம் பண்ணுகிறவர்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறவர்கள்,
ஆவேசப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட கொடியவர்கள் என்னென்னலாம் தாவீதில் நிறைவேற்றணும்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் தாவீதில் நிறைவேறாமல் போயிற்று. தாவீதில் அது நிறைவேறாமல் போயிற்று. யாரால? கர்த்தரால. கர்த்தரால நிறைவேறாமல் தாவீதிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தது நிறைவேறாமல் போனது யாருக்கு தெரியுது? முதலாவது கர்த்தருக்கு தெரியும் கர்த்தரால நிறைவேறாமல் போனதுன்னு. சாத்தானுக்கு தெரியும். சாத்தானும் சாத்தானின் மனுஷருக்கு. அதனால தான் சொல்றார், மகளை ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினாலே. தாவீதை பார்த்தா கை தூக்கி எடுத்த மாதிரியே தெரியல. கை நீட்டி தூக்கி விட்ட மாதிரியே தெரியல. ஜலப்பிரவாகத்திலேருந்து வந்த மாதிரியே தெரியல. தப்புவித்த மாதிரியே தெரியல. விடுவித்த மாதிரியே தெரியல. கர்த்தர் ரட்சித்த மாதிரியே தெரியல. மன்னித்த மாதிரியே தெரியல. இரக்கம் பாராட்டின மாதிரியே தெரியல. கிருபை கூர்ந்த மாதிரியே தெரியல. அவருடைய வல்லமை விளங்கின மாதிரியே தெரியல. அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த மாதிரியே தெரியல. அவர் வார்த்தையின் உண்மையான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின மாதிரியே தெரியல. ஆனால் தாவீது சொல்லுகிறார், 3ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம், கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஆமா, அவிவிசுவாசத்துல போகிறது எல்லாமே பாதாள குழி. நம்பிக்கை இல்லாமல் போவது பாதாள குழி. அதில் என்னை உயிரோட என்னை என்ன செஞ்சிட்டீர்? இறங்காதபடி என்னை உயிரோட காத்துட்டீர். என்னை உயிரோட காத்துட்டீர், உயிரோட காத்தீர் என்று சொல்லி. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-5. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-5. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஆமாம், இங்கே 40 இன்னும் அதிகமாக சொல்கிறார். இப்போ எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்னை தூக்கி விட்டார், கர்த்தர் என்னை கை நீட்டி தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார். தாவீது தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. யோபை போல ஒரு நல்ல விசுவாசம் தாவீதனுடைய வாழ்க்கை முழுசும் விசுவாசம் தேவன் பேரிலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். கர்த்தருக்காக, அவருடைய வேலைக்காக, அவர் செயல்படுற வேலைக்காக, அவருடைய பிரவேசம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்காக, அவருடைய பிரசன்னம் கடந்து வருவதற்காக, அவருடைய வருகை கடந்து வருவதற்காக, அவர் வாழ்க்கையில் கடந்து வருவதற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான செட். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான குழியின் ஒரு பாதை, உளையான சேற்றில் இருக்கிற அமிழ்ந்திருக்கிற ஒரு பாதை. உளையான பயங்கரமான குழியிலிருந்தும் வெளியே வர முடியாது மனுஷ ரீதியாக. உளையான சேற்றிலிருந்து மனுஷன் தான் வெளியே வரவே முடியாது. அந்த சேத்துக்குள்ளேயே அமுங்கி அப்படியே போயிட வேண்டியதான். அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் சூழலிலிருந்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அதிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆகையால் அகங்காரியும் பொய்யையும் சார்ந்திருக்காமல், அகங்காரிகளையும் பொய்யும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கை. அகங்காரிகள் பொய்யன்னா இந்த இதிலேருந்து விடுபட முடியாது, இதிலேருந்து வெளியே வர முடியாது, நான் தான் சொல்லிட்டேனே, அவன் தான் சொல்லிட்டானே, அவ தான் சொல்லிட்டாரு, இவர் தான் சொல்லிட்டாரு, இன்னார் தான் சொல்லிட்டாரு, அவருக்கு தான் பார்த்துட்டாரே, அவர் தான் கண்டுட்டாரே, அவர் தான் காட்சியை பார்த்துட்டாரே, அவர் தான் கண்ணில் கர்த்தர் காமிச்ச காட்சியை, கர்த்தர் காட்டின காட்சி கிடையாது, யார் காட்டின காட்சியோ.
பார்த்துட்டாரு, இவர் பார்த்துட்டாரு, அதனால் அவ்வளோதான், இவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் எப்பேற்பட்ட பாவியும், எப்பேற்பட்ட பாவியும், எப்பேற்பட்ட துன்மார்க்கனும் கர்த்தரிடத்துக்கு வரணும் தான் கர்த்தர் சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார்ன்னு தான் வேதவசனத்தில் இருக்குது. பாவி மனம் திரும்ப வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்துக்கு வருவேன். நான் நினைத்தல துன்மார்க்கன் கர்த்தரிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் சமீபத்திருக்கிறார், அவரிடத்துல திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு மகாதேவன். அவன் சாகிறது எனக்கு எவ்வளவு, அவன் பிழைத்திருக்கிறதே விரும்புகிறேன் என்று சொன்னவர் தான் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினார். மனிதர் வைக்கிற அளவுகோல்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர், அளக்க முடியாதவர், எல்லையில்லாத மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் அன்பின் தேவன் அண்ணே. 5ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம சுற்றில இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள், விசுவாசத்திலே வாழ்கிறவர்களுக்கு கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாது. தெரிய வேண்டிய நாளில் கண்ணில் தெரியும். மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அதை விவரித்து சொல்ல முடியாது. அகங்காரிகளும் பொய்க்காரிகளுக்கு அது சொல்ல முடியாது. அகங்காரிகம் பொய்க்காரிகள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அல்ல சகோதரியாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், பல உறவுல எந்த உறவு முறையோ ஒரு உறவாக இருக்கலாம், சிநேகிதனாக இருக்கலாம், விசுவாசி என்ற போர்வையில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கிறான். வேலை செய்கிற தலங்களில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், சிநேகிதன் நண்பன் என்ற பல விதங்களில் இருக்கலாம், அட்வைசர் என்ற விதத்தில் இருக்கலாம், வேறு வேறு போர்வையில் வேறு வேறு விதங்களில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறதுல அகங்காரியாகிய சாத்தானும் அகங்காரனாகிய சாத்தானும் பொய்க்கு பிதாவாகிய சாத்தான் தான் அதுக்குள்ளே இருக்கிறது. இவர்கள் எல்லாமே இப்படித்தான் எடக்கு முடக்கா செய்வார்கள், பேசுவார்கள், நீதியாய் நடக்க மாட்டார்கள், நீதி செய்ய மாட்டார்கள், ஒருவரை நேசிப்பார்கள், ஒருவரை நேசிக்க மாட்டார்கள். பூமியில் இருக்கிற மொத்த ஜனத்தையும் ஒரே மாதிரி நேசிக்கிறது கர்த்தர். யார் நேசிக்க முடியும்? வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் தாம் பெத்த பிள்ளைகளையே ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் தேவ பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்க எல்லாம், நான் தேவ பிள்ளைன்னு சொல்கிறவங்க உண்மையிலே நேசிக்கிறது கிடையாது. ஒரே மாதிரி நேசிக்கிறது தன்மையே கிடையாது. ஒரே மாதிரி நீதி நியாயம் செய்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாறுபாடு இருக்கும். அந்த அன்பில் எல்லாத்துலேயுமே மாறுபாடு இருக்கும். அதில் ஏற்ற இறக்கம் மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய அன்பில் ஒரு ஏற்றமும் இறக்கமும் மாறுபாடு எதுவுமே. அப்படி இருக்கும்போது நான் ஏற்றம் இறக்கம் உள்ளவனாக இருந்து, ஏற்றம் இறக்கம் உள்ளவளாக இருந்து, மாறுபட்டு இருக்கிறவளாக இருந்தால் நான் கர்த்தருடைய முழு அன்பு உரிய சுபாவத்துக்குள்ளே நான் வரணுமா வேணாமா? நான் இப்படியே அவர் அப்படிப்பட்டவர் தான், அவர் அப்படிப்பட்டவர் தான், ஆனால் நான் இப்படிப்பட்டவன் தான் இப்படியே இருந்திருந்தா எப்படி? தாவீதை குறித்து சொல்லுறாரா, கர்த்தருக்கு முன்பாக அவன் நீதியும் நியாயம் செய்தான் என்று. நீதியும் நியாயம் செய்தானா அப்போ அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவன் எப்படி செய்திருப்பார்? அவர் அதே மாதிரி தான் செய்திருப்பார். அவர் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தான் நீதி நியாயம் செய்திருப்பார். அதான் சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் ஒன்று பார்க்கறது, இன்னொரு கண்ணில் இன்னொன்று பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு கண்ணில் ஒரு விதமாக பார்க்கறது, இன்னொரு கண்ணில் இன்னொரு விதமாக பார்க்கறது வேணும்னு. குடும்பத்தாரை பார்க்குறவங்க, தனக்கு வேண்டியவங்களை பார்க்கறது, கொள்வது, தமக்கு அறிமுகமானவங்களை பார்க்கறது, எல்லாத்துலேயுமே நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் காட்டுற அன்பில், பரிவில் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்கு அவங்க பாத்திரவான்களாகவே இருக்க மாட்டாங்க. அந்த தேவனுடைய பார்வையில் நம்பிக்கைக்குரிய பாத்திரவாட்டிகளாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்கள தான் நம்புவாங்க, அவங்கள தான் முழுசாக நம்புவாங்க, அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்புவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான். அப்போ இந்த மாறாத சுபாவத்திலே நிலைமையில் நம்ம போய்கிட்டு இருந்தால் அப்போ யாருடைய கைப்பாவையாக இருப்போம்? சாத்தானுடைய கைப்பாவையாக தான் இருப்போம். சாத்தானுடைய கைப்பாவையாக இருந்துக்கிட்டு நமக்கு 10 இல்லை 50 200 300 ஓட்டையை நமக்குள்ளே போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து அவன் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லா வேலையும்
பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ஓட்ட வழியா தேவனுடைய பெயரை தகப்பனுடைய நாமத்தை, இரத்தத்தை, அவர் வார்த்தையை, வசனத்தை எல்லாம் சொன்னாலும், ஆவியானவராகிய என்னையை நம்ம கேட்டுட்டு இருந்தாலும், அது நமக்கு இந்த ஓட்ட வழியா எல்லாமே வெளியே போயிடும். இந்த ஓட்டைகள் வழியாய் இந்த ஓட்ட குணம் என்கிற அந்த குணங்கள், இந்த கர்த்தருக்கு பிடிக்காத இந்த குணங்கள், சுபாவங்கள் எல்லாம் மன்னிக்காத தன்மை, அன்பு கூறாத தன்மை, அரவணைக்க முடியாத தன்மை, தைரியம் கொடுக்காத தன்மை, உற்சாகப்படுத்தாத தன்மை, பலவீனத்தில் நீர் எனக்கு பலனாக இருந்தது போல நீர் எனக்கு கொடுத்தவங்களுக்கு பலனாக இரும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் சத்துவமாக இருன்னு சொல்லாதவங்க, சாபம் போடுறது ஓட்டை, மற்றவர்களை சாபம் போடுவது ஓட்டை, மற்றவங்களை குத்தி குத்தி காட்டுவது ஓட்டை, அதெல்லாம் ஒரு ஓட்டை, கேடான சுபாவங்கள் என்கிற ஓட்டைகள். தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதனால தான் ஆண்டவரே ஜலப்பிரவாத, அப்போ தாவீது கர்த்தருக்கு பிரியமானவராக இருந்தாலும் எதில் தான் போகிறாரு? ஜலப்பிரவாத்தில் போகிறாரு. பைக்கில் இல்லை, காரில் இல்லை, ஃப்ளைட்டில் இல்லை, ஜலப்பிரவாகத்தில் போகிறாரு. எதில் போகிறாரு? ஜலப்பிரவாகத்தில் போகிறார். ஜலப்பிரவாகத்தில் ஜலப்பிரவாகன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். 69ஆம் சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 6:9, 69, பேஜ் 711, 1-4. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே என் பாருங்க, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி ஓடுது. ஆத்துமாவில் வெள்ளம் போகாதவங்க தான் ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இருக்கிறது. நித்தமும் ஏடா கூடமாக வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, எங்கேயோ அவர்கள் இருக்கிற இடத்துல என்ன வயதோ வயது வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறவர்கள் தான் நிறைய பேர். ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். சங்கீதம் 40 சொன்னார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நான் இருக்கிறேன், என்னை அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்துங்கிறார். அந்த இதை இங்கே இந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகுது. வெள்ளம் அவர் மேலே போகுது, வெள்ளத்துக்கு மேலே இல்லை, வெள்ளத்துக்கு கீழே இவர் இருக்கிறார். என் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால், தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால் என் தொண்டை வறண்டு போயிற்று, என் கண்ணு பூத்து போயிற்று. நித்தமும் என்னை பகைக்கிறவர்கள் தலைமுடியை எண்ண முடியாது, ஒருத்தருடைய தலைமுடியை எண்ண முடியாது, அந்த எண்ணிக்கைக்கு மேலே என்னை பகைக்கிறார்கள். பகைக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? தலைமுடியின் எண்ணிக்கைக்கு காட்டிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வீணாய் எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள், என்னை அழித்து விட வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜலப்பிரவாகத்தை குறித்து கதறுகிறார். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. 15. ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாம் 14ம் 15ம் 14. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். ஜலத்தில் அமிழ்ந்து போகாதபடி. ஆண்டவரே, நான் பயந்து அலறேன். ஆனால் மற்றவங்க தாவீதுக்கு என்ன அப்படின்றாங்கன்னா, தாவீது சொல்றாரு, அமிழ்ந்து போகாதபடி சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடோன்றார். என்னை தூக்கி விடோன்னு இங்கே கேட்டது தான் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்னை தூக்கி விட்டார், என்னை
ஆனால் சரியாக பேசணும், சரியாக சிந்திக்கணும், சரியாக யோசிக்கணும், சரியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், சரியாக எல்லாருக்கும் கர்த்தருடைய அன்பை கொடுக்கணும், எல்லாரையும் மனதார மன்னிச்சிடணும், மன்னிச்சு மறந்துடணும். ஆனால் அதுதான் கிடையாது நம்மக்கிட்ட. மன்னிச்சு மறக்கிற பழக்கமே கிடையவே கிடையாது. பகைக்கிறது தான் நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கும். பகைக்கணும், விரோதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. ஆனால் உண்மையிலேயே 1000 மடங்கு குழி வெட்டின்னு இருக்கிறவனை தான், குழி வெட்டுறவளை தான் நம்புவார்கள். என்னென்னு? ஏன்னா அவர்களுடைய நெய் ஒழுவான பேச்சு, நெய் ஒழுகிற பேச்சுக்கள், அந்த நெய் பேச்சுக்கள் எல்லாமே அவர்களை கவர்ந்து அவர்களை எடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் பெரிய கவர்ச்சி ஒன்றும் தெரியாது. ஆனால் நன்மை அதுக்குள்ளே தான் இருக்குது, உண்மை அதுக்குள்ளே தான் இருக்குது, கர்த்தருடைய ஜீவன் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது பெருசாக ஏற்புடையதா தெரியாது, ஏற்புடையாது. ஒரு நாம்கே ஜபம் ஒன்று பண்ணிவிட்டு, நாம்கே ஜபம்னா தெரியும்ல, நாம்கே ஜபம் ஒன்று பண்ணிவிட்டு, நாம்கே ஒரு வசனத்தை ஒன்று சும்மா நாளும் வாசித்துட்டு போனோம்னா இன்னும் சொக்கிடுவாங்க. அவ்வளோதான், இன்னும் சொக்கிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி பாக்கெட்டில் போட்டாச்சு, போட்டு ஜிப்பு போட்டு ஈத்தாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம கண்ட்ரோல், இனி முழுக்க நம்ம கண்ட்ரோல். இனி முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுதான் சாத்தான் தேவ வேஷம் தரித்து செய்கிற காரியங்கள். பாருங்க, என்னை பகைக்கிறவனுண்டு நிலையான ஜலத்தில் என்றும் என்னை நீங்கும்படி செய்யும். என்னை நீங்கும்படி எவ்வளோ காலம் கதறினார் தெரில. 15 சொல்கிறார், ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆளும் என்னை விடுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். என்னது? இருப்பதாக சொல்கிறார். இந்த தாவீது தான் 18ஆம் அதிகாரத்திலும் 40ஆம் அதிகாரத்திலும் சொன்னார், என்னை தூக்கிவிட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி, பேதுருடைய மாமி ஜுரமாய் இருந்தார்கள். அப்போனா இந்த ஜுரம் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அந்த ஜுரம் நீங்காமல் இருந்திருக்கு. ஜுரம் வருதும் போவும் மனுஷருடைய வாழ்க்கையில். ஆனால் அவர்களுக்கு அது கொஞ்சம் நீண்ட காலமாக இருந்திருக்க கூடும் போல இருக்கு. குணமாகலை. அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர்கள் அவளை குறித்து அப்படின்னா பேதுருடைய மாமியை குறித்து அவருக்கு சொன்னார்கள். இயேசு கிட்ட போய் கையை பிடித்து தூக்கிவிட்டார். எந்த வார்த்தையும் சொல்லலை, கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அந்த ஜுரத்துக்கு காரணமான பிசாசு வெளியே போயிடுச்சு. அப்போ ஏடாகுடமாக பேசுறது இவர் ஒரு வகையான பிசாசு. எடக்கு முடக்கா பேசுகிற பிசாசு, தார்மாரா பேசுகிற பிசாசு, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற பிசாசு, நேசிக்க முடியாமல் இருக்கிறது இன்னொரு பிசாசு, அன்பு கூறாமல் இருக்கிறது இன்னொரு பிசாசு, மன்னிக்க முடியாமல் இருக்கிறது இன்னொரு பிசாசு, பிடிவாதமாக இருக்கிறது இன்னொரு பிசாசு, இரக்கம் காட்டாமல் இருக்கிறது இன்னொரு பிசாசு, நீதி நியாயத்தை சரி பங்குமாக செய்யாது இருக்கிறது இன்னொரு மோசமான பிசாசு, இன்னொரு நீதி இன்னொருத்தருக்கு இன்னொரு நீதி இன்னொருத்தருக்கு இன்னொரு நீதின்றது செய்கிற பிசாசு. இது வகைக்கு வகை அத்தனையும் பிசாசனுடைய ஆவிகள் உள்ளே இருந்து செய்வது தான். தேவன் எனக்கு அந்த பலனை கொடுப்பார் என்று சொல்ல மறுக்க செய்கிறதும் அந்த பிசாசு தான். என் இருதயத்தை கடினமாக்குகிறதும் அந்த
பிசாசு தான், அந்த பிசாசு. அப்போ இதை நம்பரை போட்டுக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா, நம்பரை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அப்படியே வந்து 6000 பிசாசு வந்துடும். எத்தனை வந்துடும்? 6000 வந்துடும். அப்போ ஒரு சிலருக்குள்ள 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 800 இருக்கலாம், 1500 இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஆனால் 1 2 கிடையவே கிடையாது. 1 2 கிடையவே கிடையாது. அப்பப்போ புத்தி மாறி மாறி பேசுறது, புத்தி மாறி 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 பேசுறது, கொல்றது, அது எல்லாமே இந்த ஆவிகள் தான். இதுக்கு பின்னணித்தில் மந்திரம், மாந்திரிகம், செய்வன, சூன்யங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கும். சத்துருக்களுடைய கட்டவிழ்ப்புகள் இதுக்கு பின்னாடி இருக்கும். அப்போ இந்த மாமிக்கு வந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். ஜுரம் உடனே போயிடுச்சு. ஜுரம், அந்த ஆவி அவளை விட்டு போயிடுச்சு. போன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சிருச்சு? தேவனுடைய சுகமும் பலனும் கிடச்சிருச்சு. உடனே அந்த அம்மா ஏசப்பாவுக்கு பணிவிட செய்கிறாங்க. அப்படின்னா உடனே போய் காப்பி போடுறாங்களோ, டீ போடுறாங்களோ, இன்றைக்கு சொல்கிறபடி உடனே ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு போனாங்களோ, டிஃபன் செய்யறதுக்கு போனாங்களோ, டக்கு 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 டக்குன்னு செய்யறதுக்கு போயிட்டாங்க. இதே நம்ம ஆளாக இருந்தால் என்ன செய்வாங்க? ஜுரம் போயிடுச்சு, காலை மடக்கி ரொம்ப நாள் ஆச்சு, நீட்டினது தான். அது சாமிக்கு அங்கே இருக்கிற டீ கடையில் டீ வாங்கி கொடுத்துருவா, போய் வாங்கிட்டு டீ கொடு, இல்லை ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு ஆப்பம் வாங்கி கொடு, இல்லைன்னா ஒரு இட்லி வாங்கி கொடு, இல்லைன்னா ஏசாமிக்கு என்ன பிடிக்கும்னு கேளு, அதை வாங்கி கொடுப்பா, அவரை கொஞ்சம் கவனிப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாமி, இந்த தாய் எந்திரிச்சு தேவன் கொடுத்த விடுதலையை பெற்றுக்கொண்டு, சுகத்தை பெற்றுக்கொண்டு, தேவன் மேலே நம்பிக்கை இருந்ததுனால பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று. தேவன் தூக்கிவிட்டார், தேவன் தூக்கிவிட்டார், விடுவித்தார். மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம், பேஜ் 54. மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், பேஜ் 54. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். கர்த்தர் பிள்ளையின் கையை பிடித்து தூக்கிவிட்டார். கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, சிறு பெண்ணை எழுந்திருன்னு. என்ன? அவள் மரித்து போய்விட்டாள், அந்த பிள்ளை மரித்து போய்விட்டாள். ஆனால் கர்த்தர் சொல்றார், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று 31ஆம் வசனத்தில் சொல்கிறார். நீங்கள் அழுகிறது என்ன, சந்தடி என்ன பண்ணுறது என்ன, அழுது புலம்புகிறது என்ன, இப்படிப்பட்ட கேஸுகளை உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிடுறாரு. வான் பண்ணிவிட்டு அந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய மற்ற சீசர்களையும் யாரையும் உள்ள விடாமல் 3 சீசர்களையும், பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேர் தான். 3 பேர் அந்த தாய் தோப்பேன், அவ்வளோதான். மற்ற கதை சாத்து எல்லாம் வெளியே தள்ளு. இந்த அபிவிசுவாசி, அவன் நம்பிக்கை உள்ளது, இந்த வளருது எல்லாத்தையுமே பின்னாடி தள்ளி, எல்லாம் உள்ள விடாத. அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்கள், அந்த காரியங்கள் ஒன்று கூட நடக்காது. அதனால் வெளியே தள்ளி எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. ஆமாம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நித்திரை ஆகிட்டா ஜெத்துட்டா, இவர் என்னவோ பெருசா அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஏசப்பா நம்மளை மாதிரி ஆட்கள் தான் அன்றைக்கும் இருந்தாங்க. எல்லாம் நக்கல் பண்ணுறதும், பரியாசம் பண்ணுறதும், ஏளனம் பண்ணுறதும். ஆனால் கர்த்தரோ அந்த பிள்ளையை விடுவித்தார். அந்த பிள்ளையை மரணத்தின் கட்டிலிருந்து, சாவின் கட்டிலிருந்து, உபாதையிலிருந்து கர்த்தர் விடுவித்து அற்புதமான சுகத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கொடுத்து 4 தப்புங்கள்லாம் சொல்லலை. 4 தப்புங்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னாரு. ஆகாரம்லாம் சாப்பிட முடியாது சாமி, நானே இறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லலை, நம்ம மற்றவங்க சொன்னாங்க இறந்தாங்கன்னு. நானே படுத்த படுக்கையாக இருந்தேன் சாமி, இத்தனை நாள் இருந்தேன் சாமி, நான் எப்படி சாமி சாப்பிட்றது சாமி, அதெல்லாம் சாப்பிட முடியாது சாமி, கொடுக்குறவங்க மூஞ்சிலே எடுத்து ஊற்றிடுவேன், என்னால் என்ன பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னதாலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆகாரம் சரீரத்துக்கு வேணும். ஆவிக்கும் ஆத்மாவில் விடுதலை கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆனால் சரீரத்துக்கு பலன் வேணும். சரீரத்துக்கு என்ன வேணும்?
வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு வெறும் கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இப்படி ஓட்டு, வெங்காயம் தின்னுட்டு, சின்ன வெங்காயம் தின்னுட்டு வண்டியை ஓட்டுன்னெலாம் சொல்லலை. சாப்பிடு, ஆகாரம் கொடுன்னா அப்போ நல்ல ஒரு ஆகாரத்தை, அவங்களுக்கு ஏற்ற சக்திக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆகாரத்தை கர்த்தர் சாப்பிடும்படி சொல்லியிருக்கிறார். இப்போ கர்த்தர் கொடுத்துட்டாரு, தூக்கி விட்டுட்டாரு. இனி அந்த பலனை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய கிருபையில் அந்த பலனை பெற்றுக்கொண்டு, அந்த பிள்ளை இனிமேல் அந்த உலகத்தில் கர்த்தருடைய வழியில் நடக்கணும், கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14-29. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடே என்னதை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லா சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்க என்னன்னு முடியுது. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவன் உடனே எழுந்திருந்தான். அப்போ இந்த ஆவி, இந்த மகனுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி, உலகத்தின் எந்த செல்வமும் பொருளாலும், எந்த சக்தியாலும், எந்த ஆவிகளாலும், எவைகளினாலும், எந்த மனுஷனாலும், எவை மனுஷியானாலும், எதனாலும் இந்த ஆவி போவே கீழே இருக்குது. உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போவாதுன்றதுலாம் கீழே இருக்குது. ஆனால் இந்த ஆவி அவனை போட்டு அலக்கழிக்குது. 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனை போட்டு அலக்கழுக்குன்னு அவனை அலக்கழிக்குது. இது ஆவி வெளியே போகலை, போகாமல் அவனை போட்டு உழுக்குன்னு சிறு வயதிலிருந்து இருக்குது. என்ன வயதிலிருந்து இருக்குது? சிறு வயதிலிருந்து இருக்குது. அப்போ இந்த ஆவி அவனுக்குள்ளே வர விடுறதுக்கு அவன் எந்தெந்த விதத்துலலாம் வர விட்டானோன்னு நமக்கு தெரியாது. அப்படித்தான் ஒவ்வொருவரும் வரவிட்ட காரியங்கள் பல இருக்கும். அப்போ அந்த தகப்பன் அந்த மகனுக்காக கதறி கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீர் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. இப்போ விசுவாசிக்கணுன்றார். விசுவாசிக்கிறேன், ஆனால் என்கிட்ட அவிவிசுவாசமான வார்த்தைகள் கிரியைகள் எல்லாம் இருக்குது. அதை தயவாக என்னை விட்டு அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கேட்குறாரு. அப்போ நிச்சயமாக கர்த்தர் அவனுடைய கண்ணீரோடு உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்டது உண்மையாய் என்னுடைய அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்றது உண்மைன்னு கர்த்தர் பார்த்தவொன்னே அந்த அவிவிசுவாசமான எண்ணங்களும் உள்ளவையில் அவனுக்குள்ளே இருந்து தகப்பனுக்குள்ளே கிரியை செய்கிறது. இது குணமாகாது, சரியாகாது, இதிலிருந்து மகன் விடுபட முடியாது, அவன் வாழ்நாள் முடிஞ்சிருச்சு,
இனி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது, நல்லபடியாக இந்த உலகத்தில் அவன் எல்லா மனிதரை போல வாழ முடியாதுங்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனை விட்டு, அந்த ஆவிகள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனை விட்டு முதல்ல தகப்பனுக்கு போயிடுச்சு. தகப்பனுக்கு போயிட்டு இப்போ கர்த்தர் அந்த அந்த ஆவியை பார்த்து சொல்றாரு, அதுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்த்து சொல்றாரு, அல்ல ஊமையும் செவிடுமான ஆவியே. என்னது? ஆமா, சரியா கவனிக்க முடியலன்னு சொன்னா கவனிக்க கூடாத போய் செய்கிற ஆவி, நமக்கு ஞாபகம் மருதியை கொண்டு வருகிற ஆவி, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம வெடிப்பா இராதபடி செய்கிறது அது ஒரு ஆவி. நம்ம தலை சுத்தம் பண்ணுகிறது ஒரு ஆவி, அது ஒரு மந்திரத்தின் கிரியை. அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஓட்டைகள் தான் இதை நம்ம விட்டு நீங்காதபடி செய்யுது. நிறைய ஓட்டைகள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஓட்டைகள் தான் இதை சரியாமல் செய்கிறது. அப்போ அந்த ஓட்டைகள் என்னன்றது, அந்த ஓட்டையை அடைக்கிறவரும் கர்த்தர் தான். அவருடைய கிருபையின் ரத்தம் தான், அவர் வார்த்தை தான், வசனம் தான், அவருடைய வல்லமை தான் அதை அடைக்கும். கிளையாத்த பிசினி தேலம் தான் அதை அடைக்கும். அப்போ நான் கர்த்தர்கிட்ட இந்த தவப்பம் கேட்டது மாதிரி என் அவிவிசுவாசம் என்னை விட்டு நீங்கள், நமக்கு பிரியமில்லாதெல்லாம் பேசுகிற நடக்கிற ஒரு நாளில் என்னை எல்லாவற்றையும் டீட்டெயிலெல்லாம் இங்கே போட விட்டாலும் என்னை விட்டு அதை நீக்குங்கன்னு மனதார கேட்குறாரு, உண்மையாக கேட்குறாரு. கர்த்தர் பார்வையில் கர்த்தர் நீக்கிட்டார். அப்போ ஊமையும் செவிடுமான ஆவியை புறப்பட்டு போன்றார். இவனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு போ, திரும்ப வந்துடாத. திரும்ப இவனுக்குள்ளே இப்போ ஒவ்வொருத்தரும் சுகமாக வராங்க, விடுதலையாக வராங்க, திருப்பி திருப்பி அதே சுபாவத்துக்குள்ளே வராங்க. அப்படின்னா வர விடுறாங்க. அது சாகலை, அந்த சுபாவம் சாகலை, வர விடுறாங்க. அந்த ஆவி திருப்பி திருப்பி வருது, உள்ளுக்குள்ளே திருப்பி வருது. அதனால தான் திருப்பி அதே மாதிரி பண்ணுறாங்க. திருப்பி இங்கே திருப்பி வராதன்னு சொல்லிடுறாரு. ஒரு பெரிய விலையேற பெற்ற வார்த்தையை கொடுத்துட்றாரு, திருப்பி உள்ள வராதன்னு உனக்கு கட்டளை கொடுக்குறேன். அந்த ஆவி சத்தம் போட்டு பிச்சுக்கின்னு வெளியே போகுது. அந்த ஆவி சத்தம் போட்டுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அந்த மகனுக்கு பெரிய விடுதலை, மறுவாழ்வு, நல்வாழ்வு. அந்த தகப்பனுக்கும் ஒரு பெரிய தன் மகன் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை சர்வ வல்லமுள்ள தேவன் நடத்தி முடித்தார். இதை வேடிக்கை பார்க்கறதுக்கும் லீஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய கூட்டம் ஓடி வருது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் செஞ்சிடறார். அதுக்கு முன்னாடி கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை கையை நீட்டி என்னை தூக்கி விட்டார். அவர் என்னை தூக்கி விட்டார். நம்மையும் தூக்கி விடுவார். நம்மையும் தூக்கி மீட்பார், விடுவிப்பார், தப்புவிப்பார், ரட்சிப்பார், நன்மை செய்வார். அவர் விரும்புகிறபடி நாம் இருப்போமானால், நம் வார்த்தைகளும் நடக்கைகளும் செயல்களும் இருப்போமானால், நம்முடைய சுவாபம் எல்லோரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற சுவாபமும் அன்பும் இருக்குமானால், கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால், இந்த நல்வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவருக்கும் உண்மை உள்ள கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி காலை திருவிருந்து ஆராதனை உண்டு. 1ஆம் தேதி உண்டு, வர புதன்கிழமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கருவையின் தயவின் வல்லமையினாலே, உடைய மிகுந்த அனுக்கிரகத்தினாலே, ஆண்டவருடைய உடைய காருண்யத்தினாலே, உடைய பேரன்பின் தயவினாலே தாங்கி ஏந்து சுமந்து பலப்படுத்தி, ஆண்டவரே தைரியப்படுத்தி, ஆண்டவரே நிலை நிற்கும்படி செய்து இந்த நாளின் ஆராதனை தேவரீர் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நீர் நடத்தும்படியாய் வைத்தபடியே நடத்தி கொடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். லைவில் இணைந்த பிள்ளைகளை, ஆராதனை பங்கு பெற்றவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே, உம்முடைய எங்களுக்கு கண்மலையாகிய எங்கள் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே, அநாதி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்னைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.